நம்ம கேட்கறப்பெல்லாம் பெய்யாத மழை கேட்காதப்ப தானாங்க பெய்யும். 2025 நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் நெல்லுக்கு தண்ணியே இல்லைன்னு. 2026 பிறந்தாச்சு, சரி மழை பெய்தான்னு பார்த்தோம், மழையே இல்லைங்க. எப்படியாச்சும் நெல்லை விளைய வச்சு ஆளுங்கிற முடிவில் இன்னைக்கு வயலுக்கு வந்தாச்சுங்க. நம்ம ஒரு வயலில் நெல் விதைச்சிருந்தோம், அதில் ஒழுங்காகவே நெல் வரலங்க. ஏற்கனவே பெஞ்ச மழை தண்ணி அதோட தேக்கி வச்சுருந்தோங்க. அந்த தண்ணியை நம்ம மோட்டர் ஃபிட் பண்ணி மோட்டர் மூலமாக அங்கேருந்து நெல் வயலுக்கு இடமாற்றம் பண்ணியாச்சுங்க. வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கையிலேயே ஒரு கட்டத்தில் செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. டயர்டாகி மரத்தடி நிலையில் நின்றுட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து அம்மா சமைச்சு சுட சுட சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. மீன் குழம்பும் சுரக்கா பொரியல் தாங்க. அந்த சுரக்கா நம்ம வயலில் விளைஞ்சதுங்க. காட வாழ்க்கையில் நம்ம எங்கெங்கே சாப்பிட்டாலும் நம்ம வயலில் வந்து சாப்பிட்டு பாருங்க, சொர்க்கமே இங்கே தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வயலை சுற்றி தண்ணி பாஞ்சிச்சான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பாய் இடத்துல வந்து மீன்கள்லாம் விழுந்து கிடந்துச்சுங்க. அந்த மீன்கள்லாம் பிடிச்சி நம்மளோட குளத்துல விட்டாச்சுங்க. எல்லாருக்கும் டவுட் இருக்கு, உங்க குளத்திலே தண்ணி இருக்கு, அந்த தண்ணியவே நெல்லுக்கு பாய்ச்சலாமே அப்படின்ட்டு. இப்பயே நெல்லுக்கு பாய்ச்சியாச்சுன்னா பின்னாடி மிளகாய்க்கு தண்ணி இல்லாமல் போயிருங்க. அதுக்காக தாங்க பாய்ச்சாம வச்சிருக்கோம். நம்ம வயலில் பாவக்காய் விளைஞ்சிருக்கு. அந்த பாவக்காயை பிடிங்கி அம்மாட்ட கொடுத்து விட்டாச்சுங்க. ஒரு வழியா தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சாச்சுங்க. காலைல 6 மணிக்கு வந்து ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சுங்க. இயற்கையோட இயற்கையாக நாள் முழுதும் வாழ்ந்தாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.